அத்தியாயம் 73. ராகவ் தன் ஒரு கரத்தால் இறுக அணைத்திருந்தும் அவளால் தன் அவனின் முழு அணைப்பையும் உணர முடியாமல் இன்னும் இன்னும் அவனை இறுக்கமாக கட்டிக்கொள்ள அப்பொழுதுதான் ராகவ் கவனித்தான். சகிமா, வெளியில இருக்கோம் என்ற லேசான அதட்டலில் சொன்ன பொழுதே அழுகை நிறுத்தியபடி, அதனால எனக்கு என்ன, என் புருஷன் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், எவன் கேட்பான் எவ கேட்பா என்று வேகமாக சொல்ல, இப்பொழுது கணவன் முறைப்பில் அவன் ஏன் முறைக்கின்றான் என்பது புரிய, மரியாதை அதுதானே, எவங்க கேட்பாங்க, யார் கேட்பாங்க, போதுமா? வாய் சொன்னாலும் அவனை விட்டு விலகாமல் மெதுவாக தலையை மட்டும் உயர்த்தி சுற்றும் முற்றும் பார்த்தால்தான். ஏற்கனவே பட்ட அனுபவம் கொஞ்சம் அவளுக்குள் இப்பொழுது எச்சரிக்கை மணியை அடித்தது போல. அது சரி, இப்போ ஏன் இங்க நிக்கிற? இன்னும் கொஞ்சம் ரோட்ல போய் நிக்கலாமா என்று அவளின் பரந்த கூந்தலை சரி செய்தவனாக பேச ஆரம்பிக்க, சிவா சார் சொல்லியிருக்கார், கொஞ்ச நாளைக்கு பப்ளிக் பிளேஸ்ல எல்லாம் போக வேண்டாம், எச்சரிக்கையா இருக்கணும்னு. இல்லைன்னா ரோட்ல என்ன ஒரு பெரிய மாளிகை உன்னை கூட்டிட்டு போய் இருக்க அணைச்சு உம்மை கொடுத்துருப்பேன் என்றவளிடம், உன் லட்சணம் எனக்கு தெரியும்டி, வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்கன்னு டேப்லெட்ஸ் கொடுக்க மட்டும் என் பக்கத்துல வந்தவ என்னமா பேச்சு பேசுற, இவ பெரிய மால்ல நட்ட நடு பிளேஸ்ல என்னை ஹக் பண்ணி உம்மா கொடுக்குறவ, நம்பிட்டேன்மா என்றபடி அவளோடு உள்ளே செல்ல, ஹாலில் இருந்த சோபாவில் அவன் அமர அவளோ அவன் மடியில் அமர்ந்திருந்தாள். என்னடி ஒரே ஓவர் அலம்பல் பண்ற, நான் இருக்கிற நிலைமையில சின்ன பின்னமாகி விடுவேன் போல என்ற பொழுதே சொன்ன அவன் வார்த்தைகளை கவனித்தாலோ இல்லை அந்த வார்த்தைகளை சொன்ன இதழ்களை கவனித்தாலோ அதையெல்லாம் விட்டுவிட்டு அவனின் மீசையை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு பிடித்த அவன் மீசை அவனுக்கு இன்னும் அதிக கம்பீரத்தை கொடுத்திருக்க, குனிந்து அவனின் மேலுதட்டை மட்டும் தன் இதழ்களால் அணைக்க, வார்த்தைகள் நிறுத்தம் செய்து தன்னையே இமைக்காமல் பார்த்தவனது கண்களை சளைக்காமல் பார்த்தவளுக்கு அவனின் கையணைப்பு சரிவர கிடைக்காமல் போக, அவனின் கழுத்தை சுற்றி தன் கரங்களை போட்டு வன்மையாக இதழ் ஒற்றலை கொடுக்க ஆரம்பிக்க, மொத்தமுமாக ஆடிப்போனவன் அவளது கணவன்தான். அப்படி ஒரு இதழ் முத்தத்தை இதுவரை அவன் அவளிடமிருந்து அனுபவித்ததில்லை. கோபமாக, அவசர அவசரமாக, இல்லை பயந்தவளாக, நாணத்துடனோ கடைசியாக கண்ணீரோடு கொடுத்திருந்தாலே தவிர, இதுபோல நிதானமாக மென்மையாக மூச்சு காற்றுக்கு ஏங்கவெல்லாம் விடாமல் நீண்டு கொண்டே இருக்கும் அவளின் நிதான முத்தம் இதுவரை அவன் அனுபவிக்காதது. ஒரு கட்டத்தில் ராகவ் மனைவியின் முத்தத்தை ஆராய்ச்சியெல்லாம் செய்யாமல் மெதுமெதுவாக அவளுக்குள் கட்டுண்டு போக, அவன் அடிக்கடி சொல்வது போல புதைக்குழிக்குள் விருப்பத்தோடு புதைந்து கொண்டிருந்தான். தன் மயக்கும் மோகினியின் மாய வலையில் மயங்கிக் கொண்டிருந்தான். அதே நேரம் தன்னிடம் சொல்ல முடியாத வேதனைகளை வார்த்தைகளாக சொல்லுவதற்கு பதிலாக முத்தத்தால் தன் வேதனைகளை கரைத்து கொண்டிருந்தாள் என்பது ராகவுக்கு நன்றாக புரிய, தன்னை அவளிடம் மொத்தமாக கொடுத்துவிட்டு மனைவியை ஆளவிட அவளது இதழில் இருந்து நெற்றி, இமை, கண், கன்னம் என பயணத்தை விடாமல் தொடர்ந்து அவனது இதழ்களில் மீண்டும் இளைப்பார, ராகவின் கரங்கள் இப்பொழுது தன் அவளை அணைத்திருக்க மட்டும் முடியாமல் மெதுவாக தன் ஊர்வலத்தை தன் அவளின் மேனியில் ஆரம்பித்திருக்க, மோகங்களின் தாப வலையில் ராகவ் முழுவதுமாக சிக்கிக்கொள்ள, இப்பொழுது மனைவியின் மென்மையான இதழ் பயணங்களுக்கு நிறுத்தம் செய்தவனாக அவனின் வேதனைகளை சொல்லும் பொருட்டு வன்மையாக பதிய போக ஒரு நிமிடம் நிதானித்தான், தன் வேகத்தை தாங்குவாளா என்று. சந்தியா கண்மூடி அவன் மேலேயே சரிந்திருக்க ஒரு நொடி கூட அவன் தன்னை கட்டுப்படுத்தவில்லை. அழுத்தமான வன்மையான இதழ் முத்தத்தை அவளுக்கு வழங்கி கொண்டிருக்க, அது தாங்காமல் அவள் மூடிய இமைகளின் மேலிருந்த புருவங்கள் சுழிந்து அவனுக்கு உணர்த்தி காட்டினாலும் அவன் வன்மையை விடாமல் இருக்க, இருவருமாக எத்தனை நிமிடங்களை கடந்து இருந்தனர் என்று தெரியவில்லை. அழைப்பு மணி ஓயாமல் அடித்த பொழுதுதான் ஒரு கட்டத்தில் தங்களை விடுவித்துக் கொண்டவர்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க, அப்பொழுதும் சந்தியா அவன் இதழ்களில் இல்லை அவனது மீசையில் தன் இதழ் ஒற்றலை வைக்க மயங்கி கிறங்கி போனவன் அவன் கணவனே. சஹி என்று மட்டும் தாபத்தோடு சொன்னவனுக்கு யாரோ வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லத்தான் வாய் வரவில்லை. அவன் அப்படி இருக்க அவளோ இன்னும் விழி திறக்காமல் ரகு என்று மட்டும் சொல்லி மீண்டும் அவன் இதழை சரணடைய, அதில் எல்லாவற்றையும் மறந்தவனாக மீண்டும் தன் அவளிடம் அடுத்த முத்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக. ஆனால் இந்த முறை அழைப்பு மணி வெகு வேகமாக தொடர்ந்து ஒலிக்க, சே என்று எரிச்சலோடு வாய்விட்டே சொன்னவனாக, யார் இந்த நேரத்துல என்று சந்தியாவை விளக்க, சந்தியாவும் இப்பொழுது சுய நினைவுக்கு வந்தவளாக அவனிடம் இருந்து எழுந்து கொள்ள தன்னவளை முழுவதுமாக அலசினான். இன்றைக்கு நடந்த விழாவுக்காக புடவை அணிந்திருந்தாள் சந்தியா. சற்று முன் இவன் கரங்கள் செய்த திருவிளையாடலில் கலைந்திருந்த அவளின் உடையை அவனே சரி செய்து அவளை எழவிட, அவளும் தன் கலைந்த அவன் கேசத்தை சரி செய்து விட்டவள் குனிந்து அவனுக்கு மீண்டும் தன் இதழ் உரசலை அவனுக்கு பரிசளித்து விட்டு வேகமாக போய் கதவை திறக்க, வெங்கட்டும் நிரஞ்சனாவும் வந்திருந்தனர். வெங்கட் தன் நண்பனை பார்த்தபடியே உள்ளே வர, நிரஞ்சனா, சந்தியா இருவரின் பார்வைகளும் ஒன்றோடு ஒன்று உரசி பின் மீண்டது.
நிரஞ்சனா சந்தியா இருவருக்கும் இடையில் இன்னும் பிரச்சனைகள் தீரவில்லை என்பது நண்பர்கள் இருவருக்கும் புரியாமல் இல்லை. ஆனால் சந்தியாவிடம் நிரஞ்சனாவை பற்றி பேசவே பயமாக இருந்தது ராகவுக்கு. நிரஞ்சனா என்று ஆரம்பித்தாலே முகத்தை தூக்கி வைப்பவளிடம் என்ன பேசி சமாதானப்படுத்துவது? மழை விட்டும் தூவானம் விடாத கதையாக சிவா இவர்களுக்கு சில தகவல்களை சொல்லி அனுப்பியிருக்க அதை விவாதித்தபடியே அடுத்த 2 மணி நேரங்கள் வெங்கட் நிரஞ்சனாவோடு சென்றிருக்க அதன் பின் இருவரும் கிளம்பும் பொழுது வெங்கட் ராகவை தனியே அழைத்து, டேய் சிஸ்டர் கிட்ட சொல்லி இவகிட்ட பேச சொல்லுடா, டெய்லி அழறாடா என்ற பொழுது ராகவ் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சிவா தகவல் சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் இருவரிடமும் தான் சொல்லி அனுப்புகிறான். அதனால் வெங்கட் நிரஞ்சனா சேர்ந்து வருவது கூட அவனுக்கு உறுத்தலாகவே இல்லை. மீண்டும் தனிமை. சமைக்க வேண்டிய வேலை இல்லை. மதிய விருந்து சமையல் இன்னும் மீதம் இருக்க அதை சூடுபடுத்தி எடுத்து வந்தவள் கணவனுக்கு ஊட்டி விட்டு அவனோடு சேர்ந்து தானும் சாப்பிட்டு முடித்தபடி அவனுக்கான மாத்திரைகளை எடுத்து கொடுத்து போட வைத்தவள் அவனை சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்று விட்டாள். சமையலறையில் பாத்திரங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும் பொழுதே தன் அவனை சிரமப்படுத்துகிறோமோ, அவன் கை இன்னும் சரியாகவில்லை என்னும் பொழுது அவன் உணர்வுகளை வீணாக சோதிக்கின்றோமோ என்று தோன்ற மனம் சுணங்கியது. ஏனோ அவனை அருகில் இருக்கும் பொழுது அவளால் அவனை விட்டு தள்ளி இருக்க முடியவில்லை. தன்னாலேயே எனும் பொழுது அவனுக்குமே அது கொடுமைதான். ஆனால் அவன் இருக்கும் நிலையில் தான் பொறுமையாக இருந்திருக்க வேண்டுமோ, ஆனால் இருக்க முடியவில்லையே. எரிச்சலாக வர மீண்டும் அறைக்கு சென்ற பொழுது இவளுக்காகவே காத்திருந்தவன் போல சந்தியா உள்ளே நுழையும் பொழுதே அவளை நோக்கி தன் கரங்களை நீட்டியவனிடம் என்று சலிப்பாக இதழ் சுழிக்க, அது கூட ராகவ் இப்பொழுதிருந்த நிலையில் அவனுக்கு தாபத்தின் அளவை அதிகப்படுத்தும் காரணியாக அமைய, மயக்கும் மோகினி தாண்டி நீ என்று கிறங்கி தவித்து சொல்ல, என்றபடி கோபத்தில் தன் மொபைலை அவன் மேல் எரிய அவன் நெஞ்சில் பட்டு அது கீழே விழ, ஆ பொய்யாக அலறியவனாக, ஏய் பொண்டாட்டி, உனக்கேண்டி இந்த கொலவெறி? படாத இடத்தில் பட்டுருச்சுன்னா உனக்குதான் கஷ்டம் என்ற பொழுதே நெற்றிக்கண்ணை காட்டிய அவன் மனைவி எரிவதற்கு அடுத்த பொருளை தேட, இருடி இரு, இந்த கையில பட்டுருச்சுன்னா அதை சொல்ல வந்தேன் என்று சமாளித்த பொழுதே, உன்னை யாரடா அந்த அவசர குடுக்கிய வேலையெல்லாம் பார்க்க சொன்னாங்க? நான் தான் வரப்போறேன்னு தெரியும் தானே. பெரிய ஹீரோ வேலையெல்லாம் உன்னை யாரு பார்க்க வர சொன்னாங்க? ஒரு சுவரேறி குதிக்கிறதுக்கு அவ்வளோ லெக்சர் அடிப்ப, இப்போ குண்டடி பட்டுட்டு வந்து நிக்கிற? ஐயோ என்று தலையில் கை வைத்தபடி புலம்ப ஆரம்பித்தவள் அவன் அருகில் வந்து அமர, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அதை சொல்லு. எழுந்து அமர்ந்து வாகாக தலையணையை வைத்து கட்டிலில் சாய்ந்தபடி நாட்டாமை போல் விசாரிக்க கிளம்பி இருக்க இன்னும் இவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. ஹா என்று வாய் திறந்தவள் தான் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல், என்னை ஏதாவது பேச வைக்காத, என்னை உலகம் நல்ல பொண்ணுன்னு நம்பிட்டு இருக்கு, அதை டேமேஜ் பண்ணிடாத, விளக்கம் கேட்க வந்துட்டாரு துரை என்ற பொழுதே அவள் கடுப்பில் வாய்விட்டு சிரித்தவன் அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அமர்த்தி கொண்டவன், இப்போ யாரடி உன்னை போர்வையை போத்திட்டு தூங்க சொன்னது? அவள் சொல்லாத வார்த்தைகளை இவன் கண்டுபிடித்து அதற்கு நாகரிக முலாம் பூசி கழுத்து வலையில் அவன் முகத்தை பதித்தபடி ஹஸ்கி குரலில் இதழ்கள் உரசியபடி கேட்க, இந்த இதழ் உரசலை அனுபவித்தாலோ இல்லையோ அவனின் மீசை ரோமங்கள் அவளுக்குள் பல சில்மிஷங்களை செய்திருக்க, போடா இந்த கையை வச்சுட்டு என்று சொன்ன பொழுதே அவள் குரல் ஏக்கத்துடன் ஒலிக்க, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிடி, ஸ்டார்டிங்ல வாலி சிம்ரன் மாதிரி அப்படியே புருஷனுக்கு ஏங்குறவ மாதிரி சீன் போடுவ, பார்க்க எனக்கும் பத்திக்கும் தான், ஆனா ஃபினிஷிங்ல குஷி ஜோதிகா மாதிரி அங்க ஏன் பார்த்து இங்கே ஏன் கை என்று முடிக்கவில்லை அவன் வாயிலேயே போட்டவள், பொண்டாட்டியை கையில வச்சுக்கிட்டு சினி ஹீரோயின்ஸ் எல்லாம் சாருக்கு ஞாபகம் வருதோ என்று முறைத்தபடி அவனை பார்ப்பதற்கு வாகாக அமர்ந்தவள் அவனையே பார்த்தபடி இருக்க இவன் என்ன என்பது போல புருவம் உயர்த்தி கேட்க, ஒன்றுமில்லை என்று அவனை இமைக்காமல் பார்த்தபடி தலையசைக்க அவனுக்கு புரிந்தது அந்த ஒன்றுமில்லை என்பதில் 1000 அர்த்தம் இருக்கிறது என்று. அவளின் திடீர் அமைதி இருவரின் மோகத்தின் பயணத்துக்கான தடை ஏற்படுத்தி இருக்க ராகவ் பேச்சை மாற்றியபடி, ஏ சந்தியா, நிரஞ்சனா கூட பேச மாட்டேங்கிற, எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற நீ அவகிட்ட மட்டும் ஏன் இப்படி பண்ற என்று சொல்லியவன் கண்டிப்பாக மனைவி திட்டுவாள் இல்லை முறைப்பாள் என்று எதிர்பார்க்க அவளோ இயல்பாக பேச ஆரம்பித்தாள். கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன், இப்போ பேசிட்டா உங்க ஃப்ரெண்டுக்கு அவகிட்ட பேச எதுவும் கிடைக்காது, ரஞ்சிக்கு ஆறுதல் சொல்றேன்னு ஆளை கவுத்துட்டாரு போல என்று விசாரிக்க ராகவ் நம்ப முடியாத ஆச்சரியத்தில் தன் மனைவியை பார்க்க, ரஞ்சி கண்லையும் உங்க ஃப்ரெண்டு கண்லையும் காதல் டன்னா வழியுதே, அதையெல்லாம் நாங்க ஒரே நொடியில கேப்சர் பண்ணிடுவோம் என்று தன்னைத்தானே பெருமையாக சொன்ன பொழுதே, வாவ், பெருமைதான் சகி, ஆனா நமக்கு மட்டும் புருஷன் மேல வந்த காதலை கண்டுபிடிக்க கரப்பான் பூச்சியெல்லாம் தேவைப்படுது என்று அவளை வம்பிழுக்க ஆரம்பிக்க சட்டென்று சந்தியாவுக்குள் பதட்டம் வந்திருக்க தன்னையும் அறியாமல் அவனிடம் ஒன்றியவளுக்கு இப்பொழுதும் அன்று நடந்ததை சொல்ல முடியவில்லை. லவ் யூ ரகு
என்று மட்டும் சொன்னால் நடுக்கத்துடன். அதே நேரம் கணவனின் கரங்கள் இறுக்கம் அதை மறைக்கவும் வைத்திருக்க இன்னும் அவனோடு ஒன்ற, ஓய் பொண்டாட்டி, இன்னைக்கு ஒரே முடிவோடத்தான் வந்திருப்ப போல. பொண்ணா பொண்டாட்டியாங்கிற உன் டிபேட்ல பொண்டாட்டி டீம் வின் பண்ணிருச்சு போல என்று கள்ள சிரிப்போடு கேட்டவன் கண் சிமிட்டலோடு அவள் நெற்றியில் இதழ் பதிக்க இவளோ மீண்டும் தன் நிலை மீண்டு வந்திருக்க அவன் இதழுக்கு முன் தன்னோடு உறவாடும் அவன் மீசையை ரசித்தவளாக அதற்கு முத்தம் வைக்க, ஓய் ரொம்ப பண்றடி, என் மீசைக்கே முத்தம் கொடுத்துட்டு இருக்க, இப்படியே போனிச்சு நாளைக்கே நான் கிளீன் ஷேவ்ல தான் இருப்பேன் என்று அவளிடம் பொய்யாக விளையாண்டபடி, சந்தியா என்று அவளை கட்டிக்கொண்டவன் அவளிடம் ஏதோ கேட்க வர, சொல்லு என்று மட்டும் அவனோடு சாய்ந்தபடி கேட்க, நாம இப்படி நாடோடி மாதிரி சுத்திட்டு இருக்கோமே, நம்ம வீட்டுக்கு எப்போ போறது என்று கவலையோடு கேட்டான். அவன் நினைத்து சொன்னது என்னவோ, அவன் தன் பெற்றோரோடு இருக்கும் தற்போதைய வீட்டை நினைத்துதான். சந்தியாவுக்கோ அவர்களது புது வீட்டை பற்றி சொல்கிறான் என்று நினைத்து விட்டவள் வேகமாக அவனை விட்டு தள்ளி அமர்ந்து விரல் விட்டு எண்ண ஆரம்பித்தாள். என்னடி பண்ற என்று புரியாமல் பார்க்க, உன்ன மாதிரி 5 பிள்ளை என வலது கை விரல்களை மொத்தமாக விரித்து காட்ட, என்னது 5? அதற்கே ராகவ் கண்களை பெரிதாக விரித்திருக்க அடுத்தடுத்து அவள் சொல்ல போவதை கேட்டு மயங்கி விழாமல் இருந்தால் சரிதான். ஆமா ரகுமாம்ஸ், அப்புறம் என்ன மாதிரி 5 பேரு என்று இடது கையின் மொத்த விரலையும் நீட்ட கேட்டவனோ இப்பொழுது ஆச்சரியத்தில் கண்ணை விரிக்கவில்லை, மாறாக, உன்ன மாதிரி இன்னொருத்தி இருந்ததுக்கே இந்த நிலைமை, இதுல இன்னும் 5 பேரா என்று சலித்தான் தான். ஆனாலும் மனைவியின் பேச்சை சுவாரஸ்யமாக கவனிக்க ஆரம்பித்தான். தலையணையை மடியில் வைத்தபடி, அப்புறம் சகி போதுமா என்ற பொழுதே, இன்னும் முடிக்கல ட்ரிபிளார் என்றபடி, அப்புறம் 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 ஒன்ன மாதிரி என்ன மாதிரி சேர்ந்த சாயல்ல 10 பிள்ளைங்க என்று 2 கைகளையும் விரித்து காட்ட கேட்ட அடுத்த நொடி நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தான் ராகவ். அவனின் பாவனையில் இவள் முறைக்க அதிர்ச்சியில் இருந்து மீள்பவன் போல தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு எழுந்தவனாக, அது ஏண்டி நம்ம 2 பேர் சாயலையும் சேர்ந்து 10, ஏன் 5 பத்தாதா சந்தேகம் கேட்க, அப்போ கணக்கு தப்பாயிரும்ல, உன்ன மாதிரி 5 என்ன மாதிரி 5 நம்ம 2 பேரும் மாதிரின்னா டபுள் தானே வரணும், சோ 10 என்று முடிக்க, ஐயோ முடியலடி என்று பெருமூச்சு விட்ட பொழுது மனைவியின் மனசாட்சி, சந்தோஷப்பட்டுக்கோடா ராகவ், உன் பொண்டாட்டி டபுள்னு மட்டும் சொன்னான்னு 5 into 5 மல்டிப்ளஸ்ல போகலன்னு என்ற பொழுதே, ஐயோ நீ வேற அடங்குறியா, அவதான் லூசு மாதிரி பேசுறாள்னா என்று தன் மனசாட்சியை அடக்கியவன் தன் அவளை இழுத்தவன், சகிமா இந்த மாதிரி உன்னதமான பெத்த ஃபேமிலி பிளான் எதுக்குமா, அதை மட்டும் சொல்லுங்க உங்க புருஷனுக்கு என்று அவளை தனக்குள் வைத்து கொண்டு கேட்க, நட்டு நடு காட்டுல வீடு கட்டி வச்சிருக்க, அந்த வீட்டுல ஸ்மால் ஃபேமிலி எல்லாம் செட் ஆகாது, இந்த மாதிரி பெரிய ஃபேமிலி தான் செட் ஆகும் கவலையோடு சந்தியா சொல்ல, ஸோ இத்தனை பிள்ளைகளை பெற்றுட்டு அந்த வீட்டுக்கு நாம போக ரொம்ப நல்ல பிளான்மா, நல்லா வருவடி, மயக்கம் வருதுடி உன் ரகுமாம்ஸுக்கு, இதுக்கு என்ன சுட்டவன் கிட்ட இன்னும் 2 தடவை சுற்றுன்னு சொல்லி செத்தே போயிருக்கலாம், இதையெல்லாம் கேட்கணும்னு தலை எழுத்து என்று முறைக்க உண்மையிலேயே கோபமாகத்தான் பேசினான். ஏ ரகு, இந்த பிளான் அவ்வளோ மொக்கையா, இவள் என்னமோ தீவிரமாக பேசுவது போல கேட்க, நீதான் கணக்குல புலியாச்சே, லாஜிக் லபக்காச்சே, யோசிச்சு பேசுடி. 20, ஐயோ ரகு உனக்கு இந்த நிலைமையா, 20 என்ற என்னே பயமுறுத்துவது போல இருக்க, மாம்ஸ் நீ கால்குலேஷனை தப்பா போடுற, ரிவ்யூ ப்ராப்ளம் தெரியும் தானே, ஷார்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்க தெரியாதா என்ற பொழுதே, முடியலடி விட்டுடி என்று அழாத குறையாக சொன்னவனை விடாமல், ஒன்னா போனா தானே நமக்கு டைம் இருக்கும், பேர்ல மட்டும்தான் RRR, ரொமான்ஸ்ல மட்டும்தான் QRR, புள்ள பெத்துக்கிறதுலயும் இருக்கணும், ட்ரிப்ளெட் குவாட்ரப்ளெட் என்று ஆரம்பித்தவள், இல்ல கீன்ட்ரிப்ளெட்ஸ் தான் நமக்கு சரி, ஒரு 7-8 வருஷத்துல போயிடலாம் நம்ம வீட்டுக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு RRR என்று தன் லாஜிக் அறிவை நிரூபித்து தன் அவனை கெத்தாக புருவம் உயர்த்தி பார்க்க, டே ராகவ் உன்னை சொல்லு தப்பு இல்லை, இந்த பேரை வச்சாரே உன் அப்பா, அவரை சொல்லணும். தனக்கு தானே சொல்லி கொண்டவன், நீ RRR QRRன்னு கூப்பிடும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள குழு குழுன்னு இருந்துச்சுடி, ஆனா அதுக்கு பின்னால இவ்வளோ பெரிய உள்குத்து இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலையே, நான் வேணும்னா நீ கூப்பிடுற மாதிரி ரகுன்னு மட்டும் என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன், ஆளை விடுடி, நினைச்சு பார்க்கவே ஐயோ அம்மா முடியல என்று பொய்யாக அலறியபடி அப்பாவியாக பார்வையை பார்த்து சொன்னவனிடம், யோ புருஷா, பெத்து கொடுக்கிறவன் நானே இவ்வளோ சீன் போடல, நீ ஏன் இவ்வளோ சீன் போடுற என்று அவன் அருகில் நெருங்க, ஹேய் மீ பாவம் டி என்று பயந்து விலகியவனை தன் அருகே இழுத்து முத்தமழை பொழிந்தவளிடம் சிரித்தபடி காதோரம் ரகசியம் பேசினான் ராகவ். ஓய் பொண்டாட்டி, உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? காது மடலில் கிசுகிசுக்க, என்ன RRR, என் பிளானுக்கு ஓகேவா என்று கண் சிமிட்டி கேட்க, இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு புள்ள வாங்குறதுக்கே நான் பாடுபடணும், தலையால தண்ணி குடிக்கணும், இதுல மேடமுக்கு ட்ரிப்ளெட் குவாட்ரப்ளெட்
இன்னும் என்ன கீண்டு பிளட்ஸ்? நீ யார்? உன் லட்சணம் என்னன்னு எனக்கு மட்டுமே தெரியும். உன்னை மொத்தமா தெரிஞ்ச என்கிட்டயே எவ்வளவு சீன், எவ்வளோ பேச்சு என்று அவள் ரகசியத்தை அவளிடமே போட்டு உடைக்க, அவன் மனைவியோ ஏ என்று விழிக்க, அவள் பார்வையில் இவன் விடாமல் சிரிக்க, அவ்வளோ கஷ்டப்படுறியாடா என்கிட்ட? தத்தியா நானு என்று வருத்தமாக அப்பாவியாக கேட்டவளை தனக்குள் கொண்டு வந்தவனாக, நான் எதுக்கு இருக்கேன்? நீ இப்போதாண்டா ஜஸ்ட் என்டர் ஆகியிருக்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ் கண்டினியூட்டி இருக்கே, அது உன் தப்பு இல்லை. ஸ்பெஷல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் சரி கட்டிடலாம், ஓகேவா என்று கண் சிமிட்ட முறைத்தவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்த பொழுதும் அடக்கி கொண்டவன் அவளுக்கு விட்டு போன நாட்களை எல்லாம் சேர்த்து பாடம் எடுக்க ஆரம்பித்திருந்தான். இப்பொழுதைக்கு வாய் வழியாக மட்டுமே. ஹே ரகு, எப்படிடா? சந்தோஷின் ஆச்சரிய குரல். ராகவ், நீ எப்பப்பா வந்த என்று சுகுமாரின் குரல். ரகு ரகு என்ற பெயரை அந்த கம்பார்ட்மெண்டில் ஒலிக்க, தன் கணவனின் பெயர் தன்னை தவிர மற்ற அனைவராலும் ஏலம் போடப்பட்டு கொண்டிருக்க, அதுவரை தன் கணவனை பற்றிய அன்றைய நினைவுகளில் இருந்தவள் நனவுலகத்திற்கு வர, அவளது கணவன் ராகவ் ரகுராமனே அவள் அருகில் நின்று கொண்டிருந்தான், முகமெங்கும் புன்னகையோடு. தன் அருகே வந்து அமர்ந்தபடி இவளிடம் புன்னகைக்க முயன்றான். இவள்தான் ட்ரெயினில் ஏறும்பொழுது பார்த்து விட்டாலே, பெரிதாக ஆச்சரியமில்லை. இத்தனை நேரமா இந்த கம்பார்ட்மெண்ட்டை அடைவதற்கு என்று கடுப்பாக கணவனை முறைக்க, முரளி அவனிடம், ரகு, உன் ஆளு செம்ம கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன், செம்ம சைலண்ட் மோடு ட்ரெயின் ஏறுகிறவரை என்று கலாய்க்க, வேகமாக தன் மனைவியை பார்த்தவன், அப்படியா என்று கேள்வியாக நோக்க, சந்தியாவோ முகத்தை திருப்பிக் கொள்ள, சந்தோஷ் அவனிடம், வரமாட்டேன்னு சொன்ன, எப்படிடா கடைசி நேரத்துல ஆஜராகிட்ட? பரவாயில்ல, என் தங்கச்சி கிட்ட தர்மடி வாங்காம தப்பிச்சிட்ட என்ற பொழுதே, பட் இப்போ எங்க செப்பி கோபமா இருக்காளே, எப்படி சமாதானப்படுத்த போற? அது பெரிய விஷயமாச்சே என்று திவாகர் கேள்வி கேட்க, காதம்பரியும் திவாகருக்கு ஹைஃபை கொடுத்தபடி, சந்தியா, ரகுவை விடாத. ஒரு வாரமா நீ எவ்வளவு கெஞ்சின நம்ம கூட சேர்ந்து வர சொல்லி. பனிஷ்மெண்ட்டை நீ திரும்பி போற வரைக்கும் ரகுவோட பேசாத. நீ மட்டும் பேசுன, மனைவி குலத்துக்கே அவமானம் என்று ராகுவின் முன்னாலேயே போட்டு வைக்க, முரளியை பார்த்தான் அப்பாவியாக ராகவ். அவனின் பார்வை புரிந்த முரளியும் பொய்யாக அழுவது போல பாவலா காட்ட, அப்போ உன் தங்கை என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்ல வர காதம்பரி, அப்படித்தானே என்று சொல்ல, கண்டிப்பா என் தங்கை ரோஷக்காரி என்று சொல்லி முடிக்கவில்லை. ஹை ரகு, எங்க வாங்கின என்று சந்தியா வாய் திறந்திருந்தாள் ராகவிடம். அவளை நோக்கி நீட்டிய அவன் கைகளில் இருந்த பொட்டலத்தை பார்த்தபடி துள்ளி குதிக்காத குறையாக இருந்தாள். வாவ், மாங்கா போட்ட சுண்டல், இவங்க வாங்கி கொடுத்தது நல்லவே இல்லை ரகு என்றபடி அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்க, ரகு தன்னை கலாய்த்த மக்களிடம் புருவம் உயர்த்தினான். எப்படி என்பது போல பெருமையுடன். சந்தியாவை நம்பி ரகுவை ஓட்டிக்கொண்டிருந்த அத்தனை முகத்திலும் அசடு வழிய, தொடச்சிக்கங்க மக்களே, எல்லோருக்கும் பொண்டாட்டியை சரிக்கட்ட ஒரு முழம் மல்லிகைப்பூ, ஒரு பாக்கெட் என்று ஆரம்பித்தவன் அப்பொழுதுதான் தன் தங்கையும் அங்கு இருக்கின்றாள் என்பதை உணர்ந்தவனாக, தனக்குள் நாக்கை கடித்து கொண்டவனாக, என் சகிக்கு அதெல்லாம் தேவையில்லை, அவங்க வேலையை பாருங்க என்ற பொழுதே சந்தோஷ் முகம் சட்டென்று இருள ஆரம்பிக்க, வேகமாக எழுந்து அந்த இடத்தை விட்டு எழுந்து வெளியே படிக்கட்டில் நின்றபடி வெளிக்காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்க, எதனால் அவன் எழுந்து போகிறான் என்பதை உணர்ந்த ராகவும் எழுந்து அவன் பின்னே போனவனாக சந்தோஷின் தோள் தொட்டு ஆறுதலாக அணைக்க, திரும்பிய சந்தோஷ் கண்கள் கலங்கி இருந்தான். புரிஞ்சுக்கோ சந்தோஷ், மிருனா இவ்வளவு தூரம் உன் குடும்பத்துக்காக இவ்வளவு யோசிக்கிறானா, அது உன் மேல அவளுக்கு இருக்கிற காதல் தான் சந்தோஷ். ஆமோதிப்பதாக தலையாட்டியவனிடம், புரியுது ரகு, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் என் குடும்பத்தை ஏத்துக்கிட்டா. சிந்துவுக்கு பண்ணின துரோகத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ண நினைக்கிறா என்ற பொழுதே, மனசால என்கிட்ட மறுபடியும் வந்துட்டாதான் என் லைஃப் பூரணத்துவமாக்க ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிட்டோம் தான். ஆனா என்றவன் அதற்கு மேல் ராகவிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக வெளியே திரும்பி தங்களோடு பயணம் செய்து கொண்டிருந்த மரம் செடி கொடிகளை பார்க்க ஆரம்பிக்க, மிருனா ஓரளவு லைஃபை புரிஞ்சுக்கிட்டாடா. வாழ்க்கைங்கிறது தவறே செய்யாத பாதை இல்லை. அங்கங்கு சில பெரிய தவறுகள் இருக்கும். அதை தாண்டி செல்வதா, தவிர்த்து செல்வதா, இல்லை அந்த தவறுகளோடையே பயணிப்பதான்னு தடுமாறுகிறாள். எனக்கு தெரிந்த என் தங்கை எப்பொழுதுமே தவறு நிறைந்த பாதையை இக்னோர் பண்ணித்தான் போயிருந்திருக்கிறாள். ஆனா அவ உன்னோட வாழ சம்மதிச்சிருக்கானா, உன்னோட தவறுகளையும் மீறி உன்னை லவ் பண்றாடா. அதுக்காக அந்த லவ் ஜெயிக்கிறதுக்காக அவ மனசோட போராடிட்டு இருக்கா. கண்டிப்பா அவ ஜெயிப்பா. உன்கிட்ட மொத்தமா அவ வந்து சேர்ந்துருவா. வருஷ கணக்கெல்லாம் ஆகாதுடா, நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற என்று ஆதரவாக அவன் தோள் தொட்டு சொல்ல, நம்பிக்கை வைடா, அனுபவத்துல சொல்றேன். நான் என் சந்தியா மேல வைத்த நம்பிக்கை அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அவ என் மேல வைத்திருந்த நம்பிக்கை அவகிட்ட என்ன கொண்டு வந்து சேர்த்தது. ஒரு சின்ன மயிர் இழையில தப்பி எங்க வாழ்க்கையில ஒன்னா நாங்க சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் காதல் மட்டும் இல்ல, அந்த காதல் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான் என அன்றைய நினைவில் சிலாகித்து சொல்ல, அதே நேரம் மிருணாளினியும் சிந்துவோடு அங்கு வந்திருந்தாள், குழந்தைக்கு வாய் துடைக்க வேண்டும் என்று. மிருணாளினி அங்கு வந்தவுடன் நண்பர்கள் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டு மிருணாளினியை பார்க்க, சந்தோஷ், பாப்பாவை பிடிங்க
என்று கொண்டு வந்திருந்த வாட்டர் பாட்டிலின் மூடியை திறக்க ஆரம்பிக்க ராகவ் சிரித்தபடி இருவரையும் பார்த்திருக்க, என்னாச்சு அண்ணி என்று கேட்டபடியே சந்தியா வந்தாள். அவள் பின்னாடியே கணேசன், வசந்தி என அவர்களும் வர, என்னாச்சுமா என்றபடி கணேசன் சிந்தியாவை தன் கையில் வாங்கிக் கொள்ள, ஏதோ சாப்பிட்டது சரியில்லை போல மாமா என்று சொல்லியபடியே குழந்தையின் முகத்தை அலம்ப ஆரம்பிக்க, சந்தியாவோ கணவனை பார்த்தால் முறைத்தபடியே, இப்ப என்ன ஆச்சுன்னு இவ என்ன முறைக்கிறா? அவங்க அப்பா பாசம் காட்டுனா நான் என்ன பண்ணுவேன் என்ற இவன் குழம்பிக் கொண்டிருக்க, கணவன் முகபாவனையை கண்டு கொண்டாலும் அதை கண்டும் கண்டு கொள்ளாமல் மிருணாளினியுடன் சேர்ந்து குழந்தையை கவனிக்க ஆரம்பிக்க, சற்று நேரத்தில் வசந்தி துண்டால் துடைத்தபடி குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே செல்ல, அவள் பின்னாலேயே மற்றவர்களும் சென்றுவிட, இப்பொழுது சந்தியாவும் பின்னால் போக அவள் துப்பட்டாவை பிடித்து இழுத்து அவளை நிறுத்தியவன், என்னடி வந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, இப்போதானே பல்ல காட்டின, மறுபடியும் எதுக்கு முறைக்கிற என்றவன் அங்கிருந்து ட்ரெயின் சுவரில் அவளை சிறை வைத்தபடி கேட்க ஆரம்பித்தான். கணேசனையெல்லாம் அவன் இழுக்கவில்லை. ரகு, யாராவது வரப்போறாங்க என்று அங்கும் இங்கும் பார்த்தபடி பேச ஆரம்பிக்க, நீதானே சொல்லுவ என் புருஷன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார் கேட்பாங்கன்னு சொல்லுவ, எனக்கும் அது அப்ளை ஆகும் என்றபொழுதே யாரோ ஒருவர் வரும் அரவம் கேட்க சட்டென்று அவளை விட்டவன் சாதாரணமாக பேசுவது போல பாவலா செய்ய ஆரம்பிக்க, வந்த புனகையை அடக்கி கொண்டவளாக, இப்போ கொடுத்த முறைப்புக்கு நீ காரணம் இல்ல, பெருசா ஹைஜீனிக் ஃபுட் தான் கொடுப்பேன்னு உன் தங்க சீன் போட்டாங்க, இப்போ என்ன ஆச்சு? அந்த கோபம் அவங்கள முறைக்க முடியாது தானே, அதுதான் உங்ககிட்ட முறைச்சு வச்சேன் என்றவளை, ஹப்பா என் தங்கம் மேல பல பேருக்கு காண்டு போல என்று சொல்ல ஆரம்பித்த போதே அவனை விட்டு விலகி சென்று தங்கள் இருக்கையில் அமர்ந்திருக்க, ஓய் இப்ப என்ன பண்ண சொல்ற, அது அவ குணம், நான் இல்ல நீ சொல்லி திருந்த போறாளா என்று தாங்கள் இருந்த பெர்த்தின் திரைசீலையை இழுத்து மூட ஆரம்பிக்க படபடத்தால் சந்தியா, ஏய் என்னடா பண்ற, யாராவது தப்பா நினைச்சுக்க போறாங்கடா என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லியபடி வேகமாக எழுந்தவளிடம், அதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க என்று இழுத்து தன் மேல் அமர வைத்தபடி, என்ன கோவம் சொல்லி தொலை, உன் முகமே பார்க்க சகிக்கல என்றபடி அவள் முகத்தை தன் புறம் திருப்ப, அவன் கையை தட்டி விட்டவளாக, அதுதான் பார்க்க சகிக்கல, அப்புறம் என்ன என்று இன்னும் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள, என் சகியோடு முகத்தை பார்த்து சகிக்கலைன்னு சொல்ல முடியுமா என்றபடியே, உனக்காகத்தானே எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தேன் சகி, இத்தனை பேர் இருந்தாலும் நீ என்ன தேடுவேன்னு என்றவன், மிருனாவும் அவ குழந்தையோட பிஸி ஆகிட்டா, சந்தோஷம் இன்னும் பிசினஸுக்குள்ள வரல, நான் மட்டும்தான், நீ தானடி சொன்ன உன் மாமனார் பிசினஸை பார்க்கணும்னு, அப்புறம் இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி அவளை பார்க்க, சொன்னேன் தான், அதுக்காக வீட்டுக்கு கூட வராம அப்படியே வந்தாலும் மிட் நைட்ல வந்துட்டு மார்னிங் சீக்கிரமா போயிட்டுன்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றடா, மாமாவுக்காகத்தான் பொறுத்துக்கிறேன் என்று பொறுமை ஆரம்பித்தவள் விட்டால் அழுது விடுவோம் போல கண்கள் கலங்கி ஆரம்பித்து இருக்க, அதை துடைத்தபடியே அவன் மேல் சாயம், அவ்வளோ லேட்டா வந்தாலும் இந்த பொண்ணு எனக்காக பொண்டாட்டியா வேலை பார்க்கிறாளே, அப்புறம் அவ புருஷனுக்கு கவலை என்ன என்று சொன்ன பொழுதே அவன் வாயிலேயே போட்டவள், அந்த தைரியம் தாண்டா உனக்கு என்று வாய் கோபமாக பேசினாலும் இதழ்கள் அவன் நெற்றியில் பதிய போக, சந்தியா சித்தி என்று நர்மதாவின் குரல் அருகில் ஒலித்திருக்க பதறி சந்தியா அவனை விட்டு விலக, நொடி நேரத்தில் ராகவ் தன்னை விட்டு அவளை தள்ளி நிறுத்தி இருக்க, அதே நேரம் நர்மதா திரையையும் விலக்க, ராகவுக்கும் சந்தியாவுக்கும் வியர்வை முத்துக்கள் படபடப்பில் இருந்த அந்த கோச்சின் ஏசி குளிரையும் மீறி எப்படியோ நர்மதா முன்னிலையில் மாட்டாமல் தப்பித்த நிம்மதியில் சந்தியா பெருமூச்சை விட, ராகவோ இயல்பாக இருப்பது போல தன் தலை கேசத்தை கோதி விட்டபடி வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க, சித்தி தூங்கிறாதீங்க, நம்ம பிளான் படி அங்க கியூல உப்புமா இடியாப்பம் ஞாபகம் இருக்குதானே என்று சொல்லியபடி சந்தியாவுக்கும் ராகவுக்கும் இடையில் அமர, ஓய் நம்மு உங்க சித்தி அவளை மாதிரியே ஒரு பீஸை ரெடி பண்ணிட்டா போல, அராத்துங்க ஒரு நிமிஷத்துல ஹார்ட் நின்று மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு என்ற பொழுதே சந்தியா பக்கென்று சிரித்து வைத்து விட, அவன் என்ன சொல்கிறான், தன் சித்தி ஏன் சிரிக்கிறாள் என்றெல்லாம் அவளுக்கு புரியவில்லை, அதை ஆராயவும் இல்லை, மாறாக, சித்தப்பா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, சந்தியா சித்தி சூப்பரா பாடினாங்க, அதுவும் உங்களுக்காகத்தான் டெடிகேட் பண்ணினாங்க அந்த சாங்க என்ற பொழுதே ராகவ் வாய்ப்பிழக்கவெல்லாம் இல்லை, பதிலாக அலட்சியமாக கேட்டான், ஏது அந்த ஆரிராரோ ஆரிராரோ ஆனந்தம் தந்தாயோ சாங்க விட்டேற்றியாக கேட்க, நர்மதாவோ விழிவிரித்து கேட்டாள், அதேதான் சித்தப்பா உங்களுக்கு தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்க, உங்க சித்தி உங்க சித்தப்பாவை தூங்க வைக்கணும்னு நினைச்சா கைவசம் இந்த பாட்டை தான் எடுப்பா என்ற பொழுது கனல் விழி காட்டிய மனைவியிடம் உதடு குவித்து கல்மிஷமாக கண் சிமிட்ட, அவனின் கல்மிஷ பார்வையில் நாணம் வந்து முகம் சிவந்து விட அவனை பார்க்க முடியாமல் வேறு புறம் பார்வையை திருப்பினாள் சந்தியா. பாவம், அந்த 10 வயசு பெண்ணுக்கு இவர்களின் பரிபாசைகள் புரியவில்லை. தோலை குலுக்கியபடி, ஓகே சித்தி, அலாரம் வச்சுக்கோங்க, சித்தப்பா நீங்க என்னோட பர்த் எடுத்துக்கோங்க, நான் அப்பா கிட்ட போறேன்
என்று திவாகரிடம் போக அவளை போக விட்டவன் சந்தியாவிடம் தன் சீண்டல் பணியை ஆரம்பித்தான். ஓய் பொண்டாட்டி, அதான் புருஷனுக்கு சீட் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டியே, அப்புறம் என்ன சீன் போடுற? நீ எப்படியும் எந்த இளிச்சவாயனையாவது ஏமாத்தி என்ற பொழுது இன்னும் இவள் மீண்டும் முறைக்க ஆரம்பிக்க, அப்படி சொல்லலைடா, யார்கிட்டையாவது டீல் பேசி எனக்கு சீட் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பேன்னு நம்பிக்கையிலே தான் வந்தேன் என்று கண்ணடிக்க, அடேங்கப்பா அவ்வளோ நம்பிக்கை, உண்மையை சொல்லுடா, பொண்டாட்டிக்கு ரிசர்வ் பண்ணின சீட் மட்டும் போதும், என்ஜாய் பண்ணலாம்னு தானே என்னை டிக்கெட் ரிசர்வ் பண்ண விடலை என்று அவனை பார்த்து கோபமாக கேட்க, தன்னோடு அவளை இழுத்து தனக்குள் வாகாக அமர வைத்து கொண்டவன், ஹே சகி, இப்போ மட்டும் மேலே இருக்கிற அந்த சீட் யூஸ் ஆக போகுதா? நான் அங்க போக போறேனா? ஒண்ணுமே தெரியாதவன் மாதிரி ரொம்ப சீன் போடாதடே என்று அவளிடம் கொஞ்ச ஆரம்பிக்க, முதலில் பிகு பண்ண ஆரம்பித்தவள் மெல்ல மெல்ல அவனிடம் சரணடைய தொடங்கியிருக்க, அந்த அலார்மை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வைடி, உன் மாமா பொண்ணு எப்போ வருவாளோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு என்று சொன்ன பொழுதே, அதெல்லாம் ஒரு அலாமும் வேண்டாம், நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா, நர்மதா கேட்டான்னு இங்கு கிடைக்கிற சாப்பாட்டை பற்றி சொன்னேன் என்று சொல்ல, புருவம் உயர்த்தினான் நம்ப முடியாத ஆச்சரியத்தில். ஹலோ, என்ன நம்ப முடியலையா? இவள் கேட்டபொழுதே, நம்புறேன் நீ சின்ன குழந்தை இல்லை என்று. இவன் மீண்டும் அவளிடம் கணவனாக வம்பிழுக்க ஆரம்பிக்க, அவளோ அவன் சீண்டலை எல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை. நேற்றைய இரவில் அலுவலக வேலை காரணமாக அதிக நேரம் விழித்திருந்து வேலை பார்த்திருக்க, இன்று உறக்கம் கண்ணை கட்டி கொண்டு வர தன் அவனின் மார்பில் சாய்ந்தவள் அப்படியே உறங்கவும் ஆரம்பித்திருக்க, அவள் கீழே விழுந்து விடாமல் அவளை உறங்குவதற்கு தோதாக வசதியாக அமர்ந்து அவளை தன் மீது சாய்த்து கொண்டவனுக்கு இந்த வாழ்க்கை பயணம் இன்னும் இவர்களுக்கு எத்தனை திருப்பங்கள் வைத்திருக்குமோ தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதைய பயணம் நிறைவாகவே இருந்தது. திருமணமான சில நாட்களில் அவர்களின் அடைந்த பல சஞ்சலங்கள் இதோ ரயிலின் வேகத்தில் அதிவேகமாக அவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கும் இந்த பரந்த வெளியைப் போல கடந்திருந்தன இந்த 6 மாச இடைவெளியில். அந்த நிறைவோடு மனைவியை அணைத்தபடி அமர்ந்த நிலையிலேயே நிம்மதியாக கண்மூடியிருந்தான் சந்தியாவின் திருவாளன் ராகவ ரகுராம்.